முதல் கேள்வி தொங்கு சட்டமன்றம் வருமான்றது. இவங்க 2 பேரும் வருகையால ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா அப்படின்றது? நெறைய பேர் தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாரி சொல்றாங்க. ம். பட் எனக்கு அந்த கருத்துல முதல்ல இருந்தே உடன்பாடு இல்லை. நான் அப்படி தொங்கு சட்டமன்றம் இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டி வரும்ன்ற மாரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஏன்னா மக்கள் கொஞ்சம் ரிவைஸ் ஆகி ஓட்டு போடுவாங்க. திங்கிங் ப்ராசஸ் பெட்டரா இருக்கு. அது என்னன்னா கணிக்க முடியாத காரணத்தினால தாவேக்காவோட ஓட்டு எந்த பக்கம் போகுது, எவ்வளோன்னு கணிக்க முடியாதனால மேபி அது ஒரு சேஃப் பெட்டா இருக்கும்ன்ற மாரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ போட்டி என்பது 2 திராவிட கட்சிகளுக்கு தான். அதிமுகவுக்கு கிராமங்களில் நன்றாக இருக்கிறது என்பது என்னோட புரிதல். ஓகே. மற்றபடி எனிதிங் கேன் கோ ராங். நான் போய் சுற்றுப்பயணம் பண்ணதை வைத்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன். என்னோட கருத்து அப்படியே வருமானா அது எப்படி வரும்? நான் ஒரு ஆள். மக்கள் அவங்கவுங்க கோடிக்கணக்கில் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட எண்ணோட்டத்தெல்லாம் அப்படி அப்படி பொசுக்குலாம் அரசியல்லாம் அப்படி பொசுக்குன்னு நினச்சதை அப்படி செய்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். மக்களோட மனசை வெல்லணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணும், உழைக்கணும், ஓடணும், அவங்களோட கோவங்களை புரிஞ்சிக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ அமைதி வேணும், எவ்வளோ சாந்தம் வேணும், எவ்வளோ உழைப்பு தேவை, தியாகம் வேணும். அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க வேறு. அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு இவர் இப்படி தான் வருவார், அப்படி தான் வருவார்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பல்லாயிரம் மணி நேரங்களை உழைப்பு முதலீடு பண்ணி கணக்கெடுத்து கூட 100% கேரண்டி கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அரசியல்வாதிகள்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாங்க. எதுக்கு போய் வீடு வீடாக ஓட்டு கேட்குறாங்க? மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.